எனக்கே தோணும் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போடுறதால என்ன ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் டெய்லியும் பேசாதவங்க கூடலாம் வந்து டெய்லியுமே நான் ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கேன். நான் ஒரு 5-6 வருஷமாக பார்க்காம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறவங்க கூட நான் அவங்க வீடியோ பார்த்துட்ருக்கேன், லஞ்செல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ நம்ம எப்படியோ வந்து ஏதோ ஒரு வகையில் டெய்லியுமே அவங்கவுங்க லைஃப்பில் வந்து ஒரு 1 மினிட் வந்து என்னுடைய ஞாபகம் வர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கும் போது இந்த ஷார்ட்ஸ் போடுறது தப்பே இல்லை, அதை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹோப் கிடைக்கும். எவ்வளோ லேட்டாக இருந்தாலுமே கரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிற டைமுக்குள்ளே குக் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ இது எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே இருக்கிற ஒரு ஹைடாக இருக்கிற ஒரு டேலண்ட் நான் நினைக்கிறேன். நானுமே அப்படி தான், எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் 6 மணிக்கு இருந்தாலும் சரி 8 மணிக்கு இருந்தாலும் சரி, ஆனால் கரெக்டாக அவங்க போகிற டைமில் எல்லாமே குக் பண்ணி முடிச்சிருவோம். இந்த பருப்பு உருண்டை குழம்புமே அப்படி தான், ரொம்ப ப்ராசஸ் ஜாஸ்தி. ஆனால் காய்கறியே இல்லாத சமயத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். நான் இதை வச்சு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் 121 வந்து